Hello friends, இன்னைக்கு நம்ம வைரலான ஜாப்பனீஸ் சீஸ் கேக் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இது ஒரு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா ரிச் சீஸ் ஃப்ளேவர் உடைய ஒரு கேக். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதோட இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இதுல இருக்க மேக்ஸிமம் எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் வீட்லயே இருக்கும். க்ரீம் சீஸ் கூட நீங்க வீட்லயே செய்யலாம். அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100 கிராம் ஆஃப் க்ரீம் சீஸ் வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே 76 கிராம் ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க. கூடவே 35 கிராம் ஆஃப் unsalted பட்டர் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டா சேருங்க. அப்பதான் கேக் வந்து பர்ஃபெக்ட்டா வந்து வரும். இப்போ இத டபுள் பாயிலிங் மெத்தட்ல பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல இந்த பவுல் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகி வரும். இத டபுள் பாயிலிங் மெத்தட். இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட ஒரு 35 கிராம் ஆஃப் மைதா வந்து ஆட் பண்ண போறோம். மைதா ஆட் பண்ணதும் நல்லா ஸ்பீடா பீட் பண்ணுங்க. அப்பதான் வந்து சின்ன சின்ன கட்டி இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 3 மஞ்சள் கரு, முட்டையோட மஞ்சள் கரு வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் கரு சேர்க்கறதுனால எக் ஸ்மெல் வரும்லாம் ஃபீல் பண்ண வேணாம். அந்த சீஸு பட்டர் மில்கோட ஃப்ளேவரே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தனியாக எந்த எசன்ஸும் ஆட் பண்ண வேண்டியது இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க 3 எக் ஒயிட்டை நல்லா சில் பண்ணி வச்சுக்கோங்க. சில் பண்ணிவிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் பீட்டர் வச்சு பீட் பண்ண போகிறோம். இதை கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணணும். ஹேண்ட் பீட்டர் வச்சு பீட் பண்ண முடியாது. ஹேண்ட் பீட்டரில் அவ்வளோ சாஃப்ட் ஃப்ளஃபியாக வந்து நம்மளுக்கு பீட் ஆகி வராது. ஸோ எலக்ட்ரிக்கல் பீட்டர் யூஸ் பண்ணுங்க. இப்போ இது கூட 40 கிராம் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ண போகிறோம். ஒரு 3 பேட்சா இல்லை 2 பேட்சா வந்து பிரித்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஸ்பீடாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 பீஸ் வந்து லெமன் ஜூஸ், அப்படி இல்லைன்னா ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பேலன்ஸ் இருக்க சுகரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது ஸ்டிஃபி ஆகிற வரையும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது இந்த பவுலை இப்படி திருப்பி வச்சா கூட அது கீழே ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சீஸ், அந்த எக் யாக்ஸ், அந்தோட மிக்சரை வந்து இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்து வரும். இப்போ இது ஒரு 5லேருந்து 6 பாகமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச் டின்ல இதை ஊற்றி பேக் பண்ண போகிறோம். சைடில் ஃபுல்லாக வந்து பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டின்ல இதை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஓடிஜியில் 180 டிகிரி ஹீட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ட்ரேயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து 30 to 35 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் ஆகி வந்துச்சு. பர்ஃபெக்டான ஜாப்பனீஸ் சீஸ் கேக் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.